வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பார்த்தீங்கன்னா புரத சத்து நிறைஞ்ச ஒரு ரெசிபி பார்க்க போறோம். வெஜிடேரியன் டிஷ்ஷு. இதுக்கு பார்த்துக்கினா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் வந்து சின்னதா இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. அது இல்லாம தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், இதோட சேர்ந்து 2 நம்ம வந்து வடை மிளகாய் போட்டிருக்கோம். பூண்டு பல்லு தட்டி வச்சிருக்கேன். இதுக்கு மெயினான பொருளை பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு எண்ணெய் எடுத்த பிறகு அதோட செக்கை வரும் இல்லைங்களா, அந்த நம்ம எடுக்கிற இந்த எண்ணெய் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செக்கு மாதிரி வரும். இது வந்து கட்டி கட்டியா இருக்கிறது வந்து இப்போ பவுடர் மாதிரி இப்படி வருது. நம்ம ரவா டைப்ல இருக்கும். இது வந்து நான் பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு வாங்கணும். இது வந்து அங்கே அவைலபிளாகவே தான் இருக்கும். உங்களுக்கு 1/4 கிலோ இவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வச்சு இந்த டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். நான் கடாய் கொஞ்சம் சூடேறணும். ஈரம் பதம் இல்லாம இருக்கும் போது எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டுக்கிறேன். இதுல கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சீரகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே போடணும் இந்த டிஷ்ஷுக்கு. இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து இதுலயே நான் போட்டுக்கிறேன். இதுலயே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாவும் தட்டி வச்ச பூண்டும் போட்டுக்கிறேன். இதுலயே வெங்காயமும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த 3மே இது போட்டுக்கிறோம். பூண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டாலும் நல்லா இருக்கும் இந்த டிஷ்ல. கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வதங்கணும். சிம்லே வச்சுக்கோங்க. இந்த டம்ளர்ல தான் நான் வந்து அந்த பவுடர் வந்து எடுத்திருக்கேன். எள்ளு செக்கையில வந்த பவுடர் வந்து பேஸ்ல கிடைக்குது. அது ஒரு ஃபுல் டம்ளர் எடுத்திருக்கேன். இதுல வந்து 1.5 டம்ளருக்கு தண்ணி வைக்கப்படும். 1.5 டம்ளர் இந்த அளவுக்கு ஊத்துனா போதும். ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பவுடர் ஆட் பண்ணிடலாம்.
மீடியம்ல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும், கொதி வர வரைக்கும். அப்புறம் சிம்ல மாத்திடுங்க. இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா கூட இந்த இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா சிம்ல நல்லா குறைச்சிக்குங்க. வெந்து நல்லா உதுத்து வரணும் நமக்கு. நல்ல உதிரி உதிரியா எப்படி வந்திருக்கு பாருங்க. இது பாக்கிறதுக்கு முட்டை பொடி மாசோ இல்ல சொரா புட்டு மாதிரி இருக்கும். பாக்கிறதுக்கு டேஸ்ட் மார்வலஸா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். இதுல இப்ப நம்ம கொத்தமல்லி போட போறோம். ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உதிரியா வந்தா போதும். பாருங்க, சுவையான ஈஸியான இந்த வெஜ் டிஷ்ஷு நல்லா இருக்கும். இது சத்துள்ளது. மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. குழந்தை பிறந்தவங்கல இருந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்க வரைக்கும் இதுல கொடுப்பாங்க. ஏன்னா சத்து நிறைஞ்சதுனால. அந்த நம்ம இந்த செக்குல கேக் மாதிரி கிடைக்கும். இது பவுடர் இதுல பிளிப்கார்ட், அமேசான்ல கிடைக்குது. இது மஸ்ட் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இதுலயும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. நான் போக போக அந்த டிஷ்ஷஸும் போடுறேன். இது பிளெயினா இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். வைட்டமின் இ, புரத சத்து மித்த ஒரு இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் ரிச் கூட. மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.